வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி குடியாந்தம் தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் துத்திப்பட்டு டவுன் மற்றும் பெரானம்பட்டு பேரூராட்சி பகுதிகள் மற்றும் அதை சுற்றி உள்ள கிராமங்கள் ராமச்சந்திராபுரம், தேவாலபுரம், சின்னவரிகம், லப்பை, மாங்குப்பம் மற்றும் பெரியவரிகம் கிராமங்கள் போன்றவை உள்ளடக்கிய பகுதிகள். இங்கு 7 முறை இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வென்றுள்ளது. திமுக 4 முறை வென்றுள்ளது. காங்கிரஸ் 4 முறை வென்றுள்ளது. அதிமுக 2 முறை வென்றுள்ளது. கடந்த 2021 தேர்தல் முடிவுகள்: திமுக அமுலு விஜயன் 1,412 வாக்குகளை பெற்று சதவீத அடிப்படையில் 47.83 வாக்குகளை பெற்று வென்றுள்ளார். அவரை தொடர்ந்து அஇஅதிமுகவை சார்ந்த பரிதா அவர்கள் 93,511 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்துள்ளார். சதவீத அடிப்படையில் 44.54 வாக்குகள். நாம் தமிழர் கட்சி கலியாந்திரி 11,834 வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்தில் உள்ளார். 4ஆம் இடத்தில் அமமுகவை சார்ந்த ஜெயந்தி பத்மநாபன் 1,822 வாக்குகளை பெற்றுள்ளார். நோட்டோ கிடைத்த வாக்குகள் 1,699. இந்த பகுதியில் அமுலு விஜயன் பரிதாவை எதிர்த்து வெற்றி பெற்ற வாக்குகள் கூடுதலாக பெற்ற வாக்குகள் 6,901. இந்த குடியாந்தம் பகுதியில் வன்னியர்களின் வாக்கு சதவீதம் 25, முதலியார் 17%, நாயுடு 14% வைத்துள்ளனர். இது ஒரு தனி தொகுதி. இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் 2,72,216. அதில் ஆண்கள் 1,33,041, பெண்கள் 1,39,175. 2021 பதிவான மொத்த வாக்குகள் 2,09,931. அதில் நோட்டோ கிடைத்த வாக்குகள் 1,699. தற்பொழுது 2026 தேர்தலின் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். இதில் முதல் இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் 32% ஆதரவை பெற்றுள்ளது. 2ஆம் இடத்தில் திமுக 30% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. 3ஆம் இடத்தில் அதிமுக 19% ஆதரவை பெற்றுள்ளது. 4ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சி 11% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. இதர கட்சிகளுக்கு 7% ஆதரவை இந்த பகுதியில் கொடுத்துள்ளனர். இந்த தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கான ஆதரவு பெருமளவில் உள்ளது. அதிலும் இளைஞர்கள் ஆதரவும் பெண்களின் ஆதரவும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகவும் சாதகமாக உள்ளது. தொடர்ந்து எங்களது சேனலை ஃபாலோ செய்யுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.